சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். அன்புள்ள போதகரே நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அநேகர் வாட்ஸ்அப் மூலமாய், இமெயில் மூலமாய் எங்களோடு தொடர்பு கொண்டிருந்தீங்க. உங்களோட ஜெபங்களுக்காக நீங்கள் சாட்சிகள் சொல்லியிருந்தீங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நிகழ்ச்சியிலே. அல்லேலூயா. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் பேசிக்கிட்டு வருகிறோம் இந்த காலங்களிலே. காரணம் நாங்கள் வாழ்கிற காலம் பரிசுத்த ஆவியானவரின் காலம். அல்லேலூயா. இன்று இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, உலாவும் பொழுது, நடக்கும் பொழுது அவர் லிமிட்டடாக இருந்தார். அப்படின்னு சொன்னால் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தார். ஏன்னா அந்த சரீரம் அவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. அவர் ஜெருசலமில் ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் மட்டும்தான் இருந்தார். அவர் இங்கே ஸ்ரீலங்காவிலேயோ இந்தியாவிலேயோ அவர் இருக்க முடியாது. காரணம், அந்த சரீரம் அவரை லிமிட் பண்ணி இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் உலகம் எங்கும் அல்லேலூயா அற்புதம் செய்கிறவராய், அல்லேலூயா, எல்லாருடையும் ஒரு வண்ணத்தில் ஒரு மனப்பாடில் கர்த்தர் இயேசுவை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலத்திலே எங்களுக்கு அவசியம். அவரை அறிய வேண்டும் நாங்கள், அல்லேலூயா. அவரோடு நடக்க வேண்டும், அவரை ருசிக்க வேண்டும். அவர் இல்லாவிட்டால் இந்த வேத வசனம் ஒரு ஸ்டோரி புக் மாதிரி தான் இருக்கும். இந்த வெளிப்பாடு என்று சொல்லுகிறது எங்களுக்கு கிடைக்காது. த பைபிள் வில் பி ஒன்லி லோகோஸ் அப்படின்னு சொன்னால் அது வசனமாய்த்தான் இருக்கும். இந்த வசனத்துக்கு ஜீவன் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் வாழும் பொழுது அவர் வசனத்தை சொல்லி சொல்லி ப்ரொஃபஸை பண்ணினார். என்னத்தை குறித்து? அவருடைய சாவை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுந்தலை குறித்து, வரும் காரியங்களை குறித்து அவர் ப்ரொஃபஸை பண்ணியிருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுந்தலை குறித்து ப்ரொஃபஸை பண்ணியிருந்தார், ஜெபம் பண்ணியிருந்தார், வாசனத்தை சொல்லியிருந்தார், அடிக்கடி பேசுவார் அவங்களோட சீசர்களோடு. பரிசுத்த ஆவியானவர் இயேசு மரித்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு ஜீவன் கொடுக்கிறார், உயிர்த்தெழுகிறார் கல்லறையிலிருந்து. காரணம், வசனம் அங்கே இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் வசனம். பரிசுத்த ஆவியானவர் ஜீவன் கொடுக்கிறார் வசனத்துக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எழுதினதுகளை பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டு நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு விசுவாசம் கொடுக்காது. அது எங்களுக்கு புத்தியில் ஞானத்தை கொடுக்கும். எங்களுக்கு ஒரு ஸ்டோரி புக் மாதிரி கதைகளை அறிந்திருக்க கூடும். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவன் கொடுக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ரீமா, ரெவலேஷன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வெளிப்படுத்துகிறவரே இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற கனி, முதலாவது கனி. அநேகர் இந்த காலத்திலே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்னத்தில் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க? வரங்கள் ஒரு சைடில் இருக்குது, கனிகள் மற்றது சைடில் இருக்கிறது. கனிகள் எங்களோட கேரக்டரில் கர்த்தர் இயேசு அவருடைய ஆவியின் அண்ட் வசனம் மூலமாய் எங்களுக்குள்ளே மறுரூபமாய் மாற்றுகிற காரியம்தான் இந்த கனி. யோவான் பேப்டிஸ்ட் நல்லா சொல்லுகிறார், நல்ல கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லி. Every tree that does not produce fruit will be cut and thrown into the fire. Amen. அதனால பிரியமானவர்களே, நாங்கள் கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாய் இந்த காலத்தில் இருக்க வேணும். ஆமென். நீங்கள் 20 வருஷம் ஜெபிக்கலாம், ஆனால் உங்களோட ஜெபம் ஆவியில் ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய பிதா தேடுகிறாராம் ஆவியும் உண்மையோடும் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை. அல்லேலூயா.
அது நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. எங்களோட ஜெபம் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏசப்பா எனக்கு இது இல்லை, எனக்கு அது தாங்க, இது தாங்க சொல்லி எங்களோட தேவைகளைத்தான் நாங்கள் மாம்சத்தில் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் எங்களோட ப்ரேயர் லைஃபை டேக் ஓவர் பண்ணுற நேரத்தில் எவ்வளவு வல்லமையாக இருக்கும் என்று சொல்லி, எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லி ஒரு காரியத்தை நான் ஷேர் பண்ணுறவங்களோட. ஒரு நாள் பல வருஷத்துக்கு முதல் நான் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கிற நேரத்தில் சில இழப்புகளை நான் பிஸ்னஸில் சந்தித்தேன். ஒரு நாள் வந்தது, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இல்லை. நான் சேமித்து வச்சுருந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் அது போயிட்டு 3 மாதத்தில் எல்லாம் முடிஞ்சிட்டு. ஒரு நாள் நான் வெளியில் போயிட்டு ஜாப்பை தேடி அலைந்து திரிந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து டைமை பார்த்தா 11:45 ஆகுது. சரி, நாளைக்கு என்ன செய்யலாம்? இன்டர்நெட் பேங்கிங்கில் போயிட்டு லாகின் பண்ணி பார்த்தேன். அதில் 0 பேலன்ஸ் காட்டுது. அப்போ நான் என்ன செய்யலாம்? ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நம்பலாம். எனக்கு தோண்டிச்சு ஜெபிக்க சொல்லி. அப்போ நான் ரூமுக்கு போனேன். 12 மணி ஆகுது. வைஃப் ஸ்லீப் பண்ணுறாங்க, பிள்ளை படுக்கிறார். ஸோ அந்த நேரத்தில் நான் ரூமில் போயிட்டு சொன்னேன், இயேசுவே உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லி. எனக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. காரணம் நான் ஆண்டவர் அதிகமாய் தேடாமல் உலகத்தில் என்ற தேவைக்காய் அதிகமாய் ஓடிக்கொண்டிருந்தேன். ஸோ அந்த கில்ட்டி, நான் தேவனோடு தானே ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி, ஐயோ ஆண்டவரே நான் உண்மை தேடலையேன்னு சொல்லி நான் மன வருத்தப்பட்டு ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு விளங்கிச்சு என்னுடைய ஜெபம் சும்மா ஏதோ தானோன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்னை புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தார், இல்லை நீ திருப்பி சொல்லுன்னு. அப்போ ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூன்னு சொல்கிற வேளையில் ஒரு 2-3 மினிட்ஸ் போகிற நேரத்தில் எனக்குள்ள யாரோ சுவிட்சை போட்ட மாதிரி இருந்துச்சு. வெளிச்சமாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்நிய பாஷையில் துதிக்க வெளிக்கிட்டேன். அந்நிய பாஷையில் துதிக்க ஓ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அனலாய் எழும்பினார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் எனக்கு முன்னால் இருந்தது. நான் அப்படியே கீழே விழுந்து அழுறேன். அப்போ வைஃப் ஓடி வாரான், என்ன நடந்ததுன்னு கேட்குற நேரத்தில் நான் சொன்னேன், தேவ பிரசன்னம் எனக்கு முன்பாக இருக்கிறது, எப்படி அழாமல் இருக்கலாம்னு சொல்லி நான் அழுது என்னை அர்ப்பணிச்சேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு வேணுமப்பா, எல்லாத்துக்கும் விட நீங்கள் வேணும், பிரச்சனைக்கும் பார்க்கிலும் நீங்கள் பெரியவர் அப்பா, நீங்கள் தான் எனக்கு ஜப்புக்கும் பார்க்க பெரியவர், நீங்கள் வேணுமப்பா, நீங்கள் வேணும்னு சொல்லி நான் அவரோட பாதத்தில் என்னை அர்ப்பணித்தேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, இந்த நைட்டில் நான் படுக்கிற நேரத்தில் நான் கனவு கண்டேன். அந்த கனவில் நான் இன்னொரு பிஸ்னஸ் மேனை சந்திக்கிற ஒரு காட்சி கண்டேன். அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு 1 வீக்கில் அந்த மேனை அவர்கிட்ட சந்தித்து கர்த்தர் அது மூலமாய் என்னுடைய வாழ்க்கையில் என் தேவைகள் எல்லாம் சந்தித்தார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அந்த டைமில் எனக்கு கர்த்தர் தந்தார். இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளையில் ஃபைனான்ஸில் டவுனாக இருக்கலாம், இல்லாட்டி நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இது ஆவியானவர் இன்றைக்கு கூட உங்களுக்கு பேசுகிறார். எனக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்கள் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். உங்களோட ஆதி அன்புக்குள்ளே வாங்க, தேடி சொல்லுங்கள், ஏசப்பா உம்மை தேடாமல் உலகத்தை தேடுறேனே அப்பா, உம்மக்கிட்ட என்னுடைய டைமை அர்ப்பணிக்காமல் நான் உலகம் பின்னாலே போகிறேனே, நான் வேலை பின்னாலே போகிறேனே, நான் என் தேவை பின்னாலே போகிறேனே என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை அப்படி போயிருந்தா இன்றைக்கே உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஆதி அன்புக்கு வாங்க. அந்த நேசிக்கிற தேவன் உங்களுக்காய் காத்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ பிதா தேடுகிறது, ஆவியும் உண்மையோடும் ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று தேவன் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்ன பலன்? எங்களோட சுய பலனா? இல்லை பிரியமானவர், தேவ பலன். ஹல்லேலூயா. என்னால் முடியாத காரியம் முந்தி தேவ பலன் வரும் பொழுது
என்னையால முடியும், உங்களாலேயும் கூட முடியும். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல நீங்க தலை குனிந்திருந்தீர்களோ அந்தந்த இடத்துல தேவன் உங்கள் தலையை நிமிர்த்துவார். ஆமென். காரணம் அந்த அபிஷேகம் உங்கள் தலை மேலே. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை உயர்த்தும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒருபோதும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஸோ இந்த தெய்வீக பலன் எங்களோட வாழ்க்கையை எங்களை முன்னுக்கு கொண்டு வரும், படிப்படியாய் முன்னுக்கு கொண்டு வரும். இந்த தெய்வீக பலத்தை எங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு தெரியுமா? ஜெப அறை. இந்த காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் என்னை சேலஞ்ச் பண்ணுகிறார். சில நேரத்தில் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவோம், சில நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டில் எங்களோட ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? எங்களோட தேவைகள், எங்களோட ஹாபீஸ், எங்களோட ஸ்போர்ட்ஸ், எங்களோட ஆக்டிவிட்டீஸ், எங்களோட ஃபேமிலியாக ட்ரிப் போவோம். அநேக காரியத்துக்கு நாங்கள் டைம் ஒதுக்குறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன சேலஞ்ச் பண்ணுறார்? நீ எனக்காய் டைம் ஒதுக்குவியான்னு சொல்லி, ஒரு 1 hour உன்னையால் கொடுக்க முடியுமா எனக்கு என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, உங்களோட ஜெப வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வல்லமை கொடுப்பார். அந்த பலத்தை உங்களுக்கு இந்த ஜெபத்தில் கொடுப்பார். அல்லேலூயா. உங்களால் முடியாத காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு தெரியும், சில போட்டியில் ரேஸ் ஓடணும்னு சொன்னால் நாங்கள் ட்ரைனிங் பண்ண வேணும். நாளைக்கு ரேஸ் இன்னைக்கு ட்ரைனிங் இல்லாமல் ஓட முடியாது. நாளைக்கு ரேஸ் இன்னைக்கு ட்ரைனிங் பண்ணால் அது போதாது. எப்போவுமே ஒரு காம்படிஷன்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த ரேஸ் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க 4 மாதத்துக்கு 4 மாதத்தில் இந்த ரேஸ் வருதுன்னு சொல்லி இன்றையிலிருந்தே நாங்கள் ஆயத்தமாகணும். டே பை டே, டே பை டே, டே பை டே. நாள் போக 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 பலனும் பெருகும். ஹல்லேலூயா. நாங்கள் பெட்டராகவும் குயிக்காகவும் அந்த ரேஸை வின் பண்ணுறதுக்கு எங்களோட சரீரத்தில் அந்த பலன் இருக்கிறது. ஆமென். காரணம் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். அதை மாதிரி தான் எங்களோட ஜெப வாழ்க்கையில், எங்களோட ஜெப அறையில் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் ட்ரெயின் ஆக வேணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியும், மினிஸ்ட்ரி செய்ய என்ன செஞ்சார்? வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் ஜெபம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 40 நாள் யாருமே இல்லை. சில நேரத்தில் உங்களுக்கு தேவனை தரிசிக்க வேணுமா? அநேகர் எங்களை சுற்றி இருக்கிறாங்க. அநேக கம்ஃபர்ட் ஜோன் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த இடத்துல சில நேரத்தில் எங்களால் திங்க் பண்ண முடியாது. இந்த டைம்களில் இந்த ஃபோன் எவ்வளவு டேஞ்சர். இந்த நேரம் ஃபோனில் உங்களோட ஸ்க்ரீன் டைமை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். உங்களோட ஸ்க்ரீன் டைம் இப்போ ஒரு ஃபீச்சர் இருக்குது, உங்களோட ஸ்க்ரீன் டைம் பார்க்கலாம். எவ்வளவு நேரம் இந்த ஃபோனோட ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி. அநேகர் ஹஸ்பண்ட்மார் ஃபோனை யூஸ் பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு கோபம் வரும். இதா உன்னுடைய பொண்டாட்டி, இதா உன்னுடைய ஒய்ஃப் என்று அவங்க கேட்பாங்க ஹஸ்பண்ட்மார்கிட்ட. காரணம், ஹஸ்பண்ட்மார் எல்லாம் ஃபோன்லேயே இருப்பாங்க. ஹஸ்பண்ட்மாரும் இல்லை, சில ஒய்ஃப்மாரும் ஃபோன்லேயே இருப்பாங்க இல்லையா? பெட்ரூமில் ஃபோன், டைனிங் ரூமில் ஃபோன், லவுஞ்ச் ரூமில் ஃபோன், ரெஸ்டாரண்ட்டில் ஃபோன், டாய்லெட்டில் கூட ஃபோன். என்ன செய்கிறது? அது மாதிரி காலம். ஆனால் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நல்ல ஹேபிட்ஸ்களை பில்ட் பண்ண வேணும், ஜெபிக்க வேணும். ஜெபிக்கிற நேரத்துக்கு நல்ல ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஸோ ஜெபம் அவசியம். ஆவியிலே ஜெபிக்கிறது அவசியம். நீங்கள் ஜெபிக்க 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 ஆவியின் வரம் உங்களுக்குள்ளே வரும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறீங்களா? யார் யாரெல்லாம் தாகமாக இருக்கிறார்களோ அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமென். நீங்கள் காண்பிருக்கிறீங்களா? பிளேன் லேண்ட் பண்ணுற நேரத்தில், நீங்கள் சில நேரத்தில் பிளேனில் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். பிளேன் லேண்ட் பண்ணுற நேரத்தில் ரன்வே, ஏர்போர்ட்டில் இந்த ரன்வே அப்படி இந்த எழும்புகிற அந்த ரோட், இறங்குற அந்த ரோட்,
அந்த ரோடை நைட்டில் அவங்க லைட் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் லைட் போட்டு வச்சிருக்கிறாங்க? அந்த பிளேன் அந்த இறங்குற இடத்தை அறியணும் என்று சொல்லி. எங்களோட வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நாங்கள் லைட் போட்டு வைக்கணும். தாகம் என்று சொல்லி தேவனுக்கு காட்ட வேண்டும். பொய் தாகம் ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாய் பிளேனை இறக்காது, பரிசுத்த ஆவியானவர் இறக்காது. உண்மையான தாகம் அது என்ன தெரியுமா? கல்வாரி சிலுவையில் எங்களோட பாவத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சம்பாதித்த அந்த பிராயச்சித்தம் எங்களோட வாழ்க்கையிலே வர வேண்டும். இந்த பாவங்கள் எல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எங்களோட வாழ்க்கையிலே வர வேண்டும். அதுக்கு முன்பாய் பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவ வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கப்பை எடுத்துக்கொள்ளும் சொல்லிங்க, நினைக்கிறீங்க இது ஒரு கப்புன்னு சொல்லி. சரியா? இந்த கப்பை உள்ளால அழுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நான் தண்ணியை ஊற்றி குடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ நான் என்ன செய்யணும்? டேப்புக்கு அடியில் இந்த இந்த பாத்திரத்தை, இந்த கப்பை சோப் போட்டு நான் கழுவேணும். உள்ளால கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு தான் புது தண்ணியை ஊற்றுவேன். அழுக்கு உள்ளால இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக தண்ணியை போட்டு நாங்கள் குடிக்க மாட்டோம். அது மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட வேணும். அதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவார் ஆண்டவர். ஆனால் அழுக்கு எங்களோட கப்பலுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். காரணம், பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை, மிக்ஸ் பண்ண முடியாது, இருக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார், செயல்பட முடியாது, விசுவாசம் இருக்காது. பாவம் இருக்கிற இடத்துல எப்படி விசுவாசம் இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. அப்படின்னா எம்டி பண்ணுறது அவசியம், மனம் திரும்புறது அவசியம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவுறது அவசியம். அல்லேலூயா. உங்களால் முடியாது. பாவத்தை போக்க ஒரே வழி. உங்களால் முடியாது. சீக்ரெட் சின்னை மேற்கொள்ள உங்களால் முடியாது. யாரும் பார்க்கலையே, எனக்கு தப்பான காரியங்கள் நான் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் உங்களோட மனசு உணர்த்தலாம். ஆனால் எனக்கு எப்படி இதிலிருந்து விடுதலையாகும்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தம் சகல பாவத்தையும் உடைக்க வல்லமையானது, சகல சங்கிலிகளை உடைக்க வல்லமையானது. இயேசுட்ட மனம் திரும்பும் வேளையில் எல்லா சங்கிலியும் இன்றைக்கு உடையும். ஆமென். எல்லா பாவ பழக்கமும் இன்றைக்கு உடையும். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு பிறகு எங்களுக்குள்ளே வருவார். பாவம் போன பிறகு பரிசுத்தம் வரும். அதுதான் தேவன் சொல்றார். யாரும் கப்பை கழுவிட்டு எம்டியாக வைக்க மாட்டீங்க, அதை நிரப்புவாங்க. அநேகர் வெளியால் கழுவுறீங்க, ஆனால் உள்ளால் அழுக்கு. அல்லேலூயா. இந்த அழுக்கு போக்கணும்னா இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, எங்களால் முடியாது. எங்களோட பாவங்களை போக்க எங்களால் முடியாது. நான் எப்படி நான் முந்தி சிகரெட் குடிக்கிற காலங்கள், 22 வயசில் சிகரெட் குடித்திருந்தேன். 18லேருந்து 22 வரைக்கும் சிகரெட் குடித்தேன். 22 வந்தது தேவனை சந்தித்த நாட்கள். அந்த நாட்களில் நான் ட்ரை பண்ண ஒரு 1 இயர் என்னையால் முடியும் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, என்னையால் முடியலை. எல்லாம் தேவன் பாதத்தில் ஒரு நாள் ஒப்பு கொடுத்தேன். கல்வாரி சிலுவையாண்டே ஒப்பு கொடுத்தேன். சொன்ன, ஆண்டவரே, நான் இதை பாவத்தை நான் போக்குறதுக்கு, இதை மேற்கொள்றதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் இந்த முயற்சி எல்லாம் தோல்வியில் அடையுது ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் சொல்லுவேன், இதை நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஒரு 1 வீக் 1 மந்த், சில நேரம் ஸ்டாப் பண்ணுவேன், திருப்பி எடுப்பேன். இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருந்தது. ஒரு நாள் வந்தது, தேவன் பாதத்தில் அர்ப்பணித்து கதறினேன். பல்வாரி சிலுவையின் ரத்தம் என் பாவங்களை போக்க வேண்டும் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தேன். அந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார். பாவம் எப்போ போகுதோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் பலத்தை கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் நான் சிகரெட் குடிக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. என்னையால முடியலை, ஆனால் தேவ பலன் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது என்னையால முடியும். நான் அர்ப்பணிக்கணும், நீங்கள் அர்ப்பணிக்கணும், சொல்லணும், மனம் திரும்பணும். என்னையால முடியாத ஆண்டவரே, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. ஒப்பு கொடுத்தேன் உந்தன் பாதத்தில், கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க அவரோட பாதத்தில். உங்களோட கண்ணீர் உங்களோட கமிட்மெண்ட்டை காட்டும். இந்த கண்ணீர் சிந்தாவிட்டால் சில நேரத்தில் கமிட்மெண்ட் விளங்காது. ஆனால் எவ்வளவு ஆழத்தில் அது டீப்பாக இருக்குதோ அப்போ கண்ணீர் விளங்கும். உங்களுக்கு தெரியுமா, சில நேரத்தில் ஆழத்தில்
கட்டுன்னு இருந்துச்சுன்னா அது வலிக்கும் நேரத்தில் அந்த பெயினை தாங்க இல்லாமல் அநேகர் அழுவாங்க. ஏன்னா அந்த டீப் கட்டுன்னு சொல்லுவாங்க. என்னோடய சரீரத்தில் டீப் வூண்ட் இல்லாட்டி டீப் கட், அது டீப் பெயின் கொண்டு வரும். அது எங்களுக்கு அறியாமலே கண்ணீர் வரும். அதே மாதிரி தான் பாவம் டீப்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது கண்ணீரை கொண்டு வரும் மனம் திரும்புகிற வேலையில். ஏன்னா அந்த கண்ணீர் தேவனுக்கு நீங்கள் காண்பிக்கிறீங்க, நான் கமிட் பண்ணுகிறேன் என்று சொல்லி, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, மறுரூபமாக வேணும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், ஒருபோதும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அன்பு தான் தேவன் கொடுக்கிற கனி எங்களோட வாழ்க்கையில். இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் அன்பை குறித்து பார்த்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் ஜாயை குறித்து பார்க்குறோம். ஜாய் எங்களுக்கு ஸ்ட்ரென்த், தேவனுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அன்பில் இருக்கிறவர்கள் தேவனில் வாழ்கிறார்கள். தேவன் அன்பாக இருக்கிறார்கள். தேவன் அன்பு கூர்ந்தார் எங்கள் மேலே. பிறர் குற்றம் மன்னிக்காவிட்டால் தேவனும் எங்கள் குற்றம் மன்னிக்க மாட்டார். காரணம் மேத்யூல 6 நாங்கள் பார்க்கலாம். காரணம் தேவன் அன்பாக இருந்ததினால்தான் எங்கள் குற்றங்களை மன்னித்தார். நாங்கள் பாவம் செய்த நேரத்தில் அவர் அன்பானவராக இருந்ததுனால தான் எங்கள் குற்றத்தை மன்னித்தார். இன்று பிறர் குற்றத்தை நாங்கள் மன்னிக்காவிட்டால் எங்களுக்குள்ள அன்பில்லை. அப்போ தேவன் சொல்கிறார், உன்னுடைய குற்றத்தையும் கூட நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி வேத வசனத்தில் போட்டிருக்கு. பிறர் குற்றத்தை மன்னிக்காவிட்டால் தேவனும் எங்கள் குற்றத்தை மன்னிக்க மாட்டார். ஆனால் பிறர் குற்றத்தை நாங்கள் மன்னித்தோம் என்று சொன்னார், தேவனும் எங்கள் குற்றத்தை மன்னிப்பார். நாங்கள் மன்னிப்பு கேட்கிற நேரத்தில். காரணம் தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு உங்களுக்குள்ளேயும் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக பிறர் குற்றத்தை நீங்கள் மன்னிப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த அன்பு என்று சொல்கிற கனி சகல பாவங்களையும் மன்னிக்கும். ஹல்லேலூயா. தேவன் அன்பானவர். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவாகிற நேரத்தில் தேவன் உங்களை அங்கே வைத்த நேரத்தில் அந்த அன்பு இன்றைக்கும் மாறாது. சேம் லெவல், சேம் அன்பு. ஹல்லேலூயா. தேவ அன்பு அது மாறாது. மனிதரின் அன்பு நீ எனக்கு நன்மை செய், நான் உனக்கு நன்மை செய்கிறேன். நீ எனக்கு தீமை செய், நானும் உனக்கு தீமை செய்வேன். இது இந்த உலக அன்பு, இது இந்த மனிதன் அன்பு. ஆனால் தெய்வீக அன்பை பாருங்கள். உங்களோட தாயின் கர்ப்பத்தில் அவர் உங்கள் மேலே கண்ணு வச்சார், உங்கள் மேலே அந்த அன்பை வச்சார். அந்த அன்பு இன்றைக்கு கூட மாறவில்லை. ஆமென். நாங்கள் பாவம் எவ்வளவு செய்திருந்தாலும் கூட அந்த அன்பு மாறவில்லை. பரிசுத்தர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். நாங்கள் பாவியாக இருந்தாலும் தேவனுடைய அன்பு தான் எங்களை அவள் பக்கம் இழுக்குது. ஹல்லேலூயா. அந்த அன்பை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நினைக்காதுங்க தேவன் உங்களை நேசிக்கவில்லை. தேவன் உங்களை நேசிக்கிறார். அதே நேசம், அதே பாசம் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இன்னைக்கு நாங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் மனம் திரும்பி வருகிற நேரத்தில் கண்டிப்பாக அந்த தேவ அன்பு உங்களை அணைத்து கொள்ளும். பிரியமானவர்களே, நாங்கள் ஜெபிப்போமா? அன்பின் பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுறோம். இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்குன்றோ அங்கு விடுதலை என்று சொல்லியிருக்கிறேன். விடுதலையின் நாயகன் எங்களுக்கு வெற்றியை தருவீராக. இதோ தகப்பனே, நாங்கள் மனம் திரும்பி பாதம் வருகிறோம் அப்பா. எங்கள் சகல பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுது கழுவும் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்புகிறோம் பிதாவே. பாவத்தை விட்டு ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில் அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லா பாவக்கட்டுகள், எல்லா வியாதி கட்டுகள், எல்லா பிரச்சனை கட்டுகள், எல்லா சகல சாத்தானின் சகல சங்கிலிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையில் உடைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பிதாவே. ஒரு புது வாழ்வு வாழ, ஒரு வெற்றி வாழ்வு வாழ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் இந்த வேளையில் நடப்பதாக. இருளின் அதிகாரம் விலகுவதாக, ஒளியின் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, குருட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. சமாதானத்தை குலைக்கிற அசுத்த ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்படுவதாக. சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். யார் யாரெல்லாம் பாவத்தை மேற்கொள்ளணும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ பிதாவே, இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில்
ஒரு வல்லமை உண்டாவதாக, ஒரு அக்கினி உண்டாவதாக. அந்த இடங்களிலே சுற்றி எரிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பாவத்தின் ஆசைகளை சுற்றி எரிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கிறோம் இந்த வேளையிலே பிதாவே. விடுதலை ஆவார்களாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே விடுதலை ஆக்க வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் என்று சொன்னீர். உம்முடைய வசனம் படி ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவினால் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் சந்தோஷத்திலே அவங்க மகிழ்ச்சி அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீட்டுகளில் ஜெபம் உண்டாவதாக. பிதாவை யார் யாரெல்லாம் ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க கஷ்டமா இருக்கிறதுகளோ அவங்களுக்கு இந்த வேளையிலே தகப்பனே உம்முடைய பரிசுத்த ஆவியின் தொடுதல் உண்டாவதாக. மறுபடி ஆண்டவரே அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே உங்களுடைய உள்ளத்திலே தோன்ற கிருபை பாராட்டும். ஜெபிக்கும் வரம் கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே அந்த சோர்வுகளை எல்லாம் எடுத்து போட்டு ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு களி கூடுற உம்முடைய ஆவியானவர் அப்பா ஜெபிக்கும் வரங்களை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு தேவ வசனத்தை வாசிக்கும் கிருபைகளை கொடுங்கப்பா. இந்த வேளையிலே மனக்கண்களை திறந்து கொடுமாப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாரெல்லாம் ஜொப்புக்காய் ஆண்டவரே உம்முடைய பாதம் வருகிறார்களோ அவங்களுக்கு நல்ல நல்ல வாசல்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் தடையா இருக்கிறதோ, என்னெல்லாம் விசாக்கு அப்ளை பண்ணி இருக்கிறார்களா ஆண்டவரே, இந்த விசா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு கையில் கிடைக்க அப்பா அந்த தடையெல்லாம் விலக்கி இயேசுவே உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில யார் யாரெல்லாம் டிவோர்ஸுக்கு போறார்களோ ஆண்டவரே இந்த டிவோர்ஸின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய மேரேஜ் ஆண்டவரே அது கவனன்ட் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக அப்பா. அதே போல தகப்பனே நோயில் கொடிய நோய்களிலே இருக்கிற யாவர் மேலும் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக அப்பா. ஷோல்டர் பெயின் விலகுவதாக, தலைவலிகள் விலகுவதாக ஆண்டவரே, பேக் பெயின் விலகுவதாக ஆண்டவரே இந்த ஆபரேஷனுக்காய் காத்திருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆபரேஷன் நாளிலே ஒரு அற்புதம் காண செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்முடைய பரிசுத்த கரம், ஆணி பாய்ந்த கரம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். வீட்டிலே சமாதானத்தை குழப்புற அசுத்த ஆவிகளின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில் விலக்கப்படட்டும் அப்பா. இதோ உம்முடைய பூர்ண சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நெக்ஸ்ட் வீக் நாங்கள் எல்லோரும் திரும்ப சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.